வணக்கம். நாம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வைத்தீஸ்வரன் திருக்கோவில்ல கீழத்தெருல இருந்து, அதாவது தென்னலங்குடி செல்லக்கூடிய சாலை கீழத்தெருன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல நெய்க்குப்பை என்ற அழகிய கிராமம். இந்த கிராமத்தை சுத்தி இருவெளியும் பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான முறையில இந்த கிராமம் அமைய பெற்றிருக்கு பாருங்க. பக்கத்திலே பைபாஸ் இருக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில். இது வந்து பைபாஸ்னா சீர்காழி இணையும் பைபாஸ். சீர்காழி எல்லாமே சிதம்பரம் போகலாம். மயிலாடுதுறையில இருந்து வரவங்க வைத்தீஸ்வரன் கோயில் வராம போலாம். நம்ம என்ன பார்க்க வந்தோமோ அதை பார்ப்போம். இங்க ஒரு ஆலயம் அமைய பெற்றிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஐயனார் ஆலயம். இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்கு. எதிர்த்தாப்புல அவருடைய வாகனமான குதிரை வாகனம் இருக்கு. நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல இந்த கோயில்ல ஆலய திருப்பணி வேலை, கும்பாபிஷேக வேலை நடைபெற்று இருக்கு. இந்த வேலை சில காரணங்களாக தடைப்பட்டு அப்படியே இருக்கு. இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறணும். மக்கள், ஊர் மக்கள், பொதுமக்கள் அனைவரும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முயற்சி எடுத்து, இந்த கிராமவாசிகள் பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் நடைபெறத்துக்கு ஏற்பாடோட பாதியில நிக்குது. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் ஆலயம். ஐயனார் பகவான் மெயினா இருப்பாரு. எல்லை காத்த தெய்வமா இருக்கும். ஒவ்வொருவருக்கும் குலதெய்வமா, எனக்கும் குலதெய்வம் தான். குலதெய்வமா விளங்கக்கூடிய ஐயனார் கோயில். இது வீரன் சன்னதியா இருக்கும். வேலை ஆயிட்டு இருக்கு, சரியா தெரியல. அந்த பக்கமும் இருக்கு, அம்மன் சன்னதி இருக்கு. சுத்தி இருபுறமும் வயல்வெளிகளாக அமைய பெற்ற, அதாவது இந்த ஊர் பாத்தீங்கன்னா நெய்க்குப்பை என்ற அழகிய கிராமம். இது எங்க ஊர்ல அமையப்பட்ட கிராமமா இருக்கு. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஐயனாருக்கு சூளம் இருக்கு பாருங்க. எங்கேயும் காண முடியாத அளவுல சூளம். இது வந்து திரிசூலம். அம்மனுக்கு, அம்மன் கோயில மெயினா இருக்கும். இந்த ஐயனார் ஆலயத்துல பாத்தீங்கன்னா இந்த திரிசூலமானது அமைய பெற்றிருக்கு. என்ன ஒரு அழகிய கிராமம். இதுதான் வந்து பலிபீடம். பலிபீடம் என்றால் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் நமக்கு அந்த சாமியோட வந்து பாத்தீங்கன்னா அந்த பலிபீடத்துலதான் இருக்கும். அந்த லிங்கம் மாதிரி ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ரவுண்டு மாதிரி வச்சு தாமரப்பு வரைஞ்சி பலிபீடம் வச்சிருப்பாங்க. அருமையா அந்த ஆலயத்துல கும்பாபிஷேகம் இந்த பலிபீடம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. பாதியில இந்த வேலைகள் தடைப்பட்டு இருக்கு. குறுகிய காலத்துல இந்த ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா அதை காட்டுங்க. என்னோட நண்பர் பாருங்க, அவர் வந்து மாரியப்பன், என்னோட ஆர்வீர் நண்பர். கோயில்ல திருப்பணி ஆட்டுறாரு, கோயில் வேலையில இருக்காரு, கோயில்ல வேலை பார்க்கறாரு. இது வந்து சொத வேலை செஞ்சு சைட்ல வைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு கல். அருமையான இந்த முனீஸ்வரன் கோயில் ஆலயம், முனீஸ்வரன் ஆலயம் சாரி ஐயனார் ஆலயம். முனீஸ்வரனும் ஒரு சுவாமி, உக்கிரமான தெய்வம். அந்த மாதிரி ஐயனாரும் குலதெய்வம். ஐயனாருக்கெல்லாம் ஐயனார் சொரிமுத்து ஐயனார். அது பெரிய ஊர், அது பெரிய சாமி ஊரு. இது வந்து ஐயனார் வந்து எல்லாருக்குமே குலதெய்வமா இருக்கும். மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். ஆன்மீக சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் எங்களிடம் கேட்கலாம். ஏன்னா நான் ஆன்மீக பதிவு நிறைய போட்டுருவேன். அதாவது MS Media 08 வாராகியை பத்தியும் போட்டிருப்பேன். என்னோட உங்களாது யூடியூப் சேனல்லையும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் ஃபாலோவர்ஸ் இல்ல. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த ஆன்மீக பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஐயனாரை போற்றி.